திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை சேர்ந்தவர்தான் 19 வயது இளம்பெண். இவர் ஓசூரில் உள்ள ஒரு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தவர். படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டில் உள்ளார். அவர் +2 படிக்கும்போது தாயுடைய செல்போனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதில் தான் வாணியம்பாடியில் உள்ள ஜாபராபாத் சியாலி தெருவை சேர்ந்த நூருல்லா என்பவரின் மகனான முகமது இர்ஷாத் என்கிற சமீர் என்றும் தனக்கு 20 வயது தான் ஆகிறது என்றும் அதில் கூறியிருக்கிறார். இதனை உண்மையென நம்பிய அந்த இளம்பெண் செல்போனில் அவருடன் பேசி பழகியுள்ளார். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இளம்பெண்ணின் போட்டோக்களை பெற்ற சமீர் அவரை காதலிப்பதாகவும் ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார். ஒரு கட்டத்தில் சமீரை நேரில் பார்த்து அவர் 40 வயதுக்கு மேல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் அவரிடம் பேசுவதை தவிர்த்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சமீர் இளம்பெண்ணின் போட்டோக்களை ஆபாசமாக மார்பிங் செய்து வெளியிடுவேன் என மிரட்டியும் உள்ளார். மேலும் இளம்பெண் பேசிய போது அவருடைய நிர்வாண போட்டோக்களையும் மிரட்டி பெற்றுள்ளார். பின்னர் அந்த போட்டோவை இளம்பெண்ணின் தாயுடைய செல்போனுக்கு அனுப்பி மிரட்டி பணம் கேட்டதாகவும் தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவியின் தாய் 15,000 ரூபாய் வரை ஆன்லைனில் அவருக்கு அனுப்பியிருக்கிறார். இதற்கிடையில் கடந்த நவம்பர் மாதம் ஜோலார்பேட்டையில் உள்ள பாழடைந்த ரயில்வே குடியிருப்பு பகுதியில் அந்த இளம்பெண்ணை மிரட்டி சமீர் பாலியல் பலாத்காரமும் செய்திருக்கிறார். மேலும் அதே மாதத்தில் ஓசூரை அடுத்த அத்திப்பள்ளி பகுதிக்கு வரவழைத்து மீண்டும் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். மேலும் அதனை தன்னுடைய செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து கடந்த 12ஆம் தேதி அவரது தாய்க்கும் சித்தி ஆகியோர் செல்போனுக்கு அனுப்பி பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண்ணின் தாய் உடனடியாக ஜோலார்பேட்டை காவல் நிலையத்துக்கு சென்று நேற்று புகாரும் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் போலீசார் முகமது இர்ஷாத் என்கிற சமீர் என்ற 41 வயது நபரை நேற்று அதிரடியாக கைது செய்தனர். அவர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நேற்று சிறையிலும் அடைத்தனர். சமீருக்கு திருமணமாகி மனைவியும் 2 குழந்தைகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது.